சொன்ன அந்த வார்த்தை தான். சங்கீதம் எடுக்க, சங்கீதத்துல புஸ்தகம் 16வது சங்கீதம் 16வது வார்த்தை சொல்லி நாம் செஞ்சிக்கலாம். கவுனிங்க சங்கீதம் 16. நான் வெள்ளிக்கிழமை பேசிட்டு இருந்தேன். வெள்ளிக்கிழமை எடுக்கிட்டு இருக்கும் பொழுது சரி வாக்கு தத்துவமா எடுக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம அப்படியே பேசிட்டே நேரம் 8வது வசனம் 16வது அதிகாரத்துல 8வது வசனம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. சொல்லுங்க சொல்லுங்க. கர்த்தர் எப்பொழுதும். நீங்க என்னன்னு சொல்லுங்க. இப்போ அதுல இருக்குது. ஆனா வேதம் உங்களுக்கு இயேசு மரிச்சதுக்கு ஒண்ணு சொல்றாரு. நான் உங்களுக்குள்ளே இருக்கிறேன் என்று சொல்றாரு. நம்ம உங்களுக்குள்ள இருக்கிறது. இப்ப நீங்க சொல்லலாம் எப்பொழுது எனக்கு முன்னுள்ள எனக்குள் இருக்கிறபடினால். கர்த்தர் எப்பொழுதும் எனக்குள் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். கர்த்தர் எப்பொழுதும் எனக்குள் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவது இல்லை. ஆகையால் அடுத்தது இது இருந்துச்சுன்னா அடுத்தது ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கொடுத்தது, என் மாம்சம் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும். அது இருந்துச்சுன்னா நீங்க எப்பவும் இது கர்த்தர் எனக்குள் எப்பொழுதும் எனக்குள் இருக்காருன்னு இருந்தீங்க நம்ப ஆரம்பிச்சீங்கன்னா வசனம் சொல்லுது உங்க இருதயம் பூரிக்க ஆரம்பிக்கும். உங்க இருதயம் என்ன செய்யும்? பூரிக்க ஆரம்பிக்கும், களி கூற ஆரம்பிக்கும். நீங்க களி கூற ஆரம்பிப்பீர்கள். அவர்கள் நம்பிக்கையா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. இதுக்கு என்ன செய்யணும்? எதை விசுவாசிக்கணும்? கர்த்தர் எப்பொழுதும் எனக்குள் இருக்கிறார், ஆனபடினால் நான் அசைக்கப்படுவது இல்லை. இதை சொன்னவர் பெரிய பெரிய ராஜஸ்தானத்துல ஃபர்ஸ்ட் இருந்தவர் இல்லை. சொல்ல தாவீது பெரிய குடும்ப பலபலத்துல ஃபர்ஸ்ட் இருந்தவர் இல்லை. குடும்பத்தால் ஒதுக்கப்பட்டவர், குடும்பத்தால் தாய் தகப்பனால் ஒதுக்கப்பட்டவர், சகோதரரால் ஒதுக்கப்பட்டவர், அவமானமாக்கப்பட்டவர், ஒரு வேலைக்காரனை விட கீழாக வைக்கப்பட்ட அந்த தாவீது தான் சொல்றாரு கர்த்தர் எப்பொழுதும் எனக்குள் இருக்கிறபடினால், நம்ம செய்தவர் எனக்குள் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் அசைக்கப்படுவதில்லை. நான் சொல்றேங்க, இந்த வார்த்தை எல்லாம் பேச பேச பேசதான் ராஜாவாக கட்டப்பட்டு போனார். அவருடைய பலத்தினால் அவர் கொண்டே போகல. இந்த வார்த்தையை நம்பி அவர் எனக்குள் என்று சொன்னதுனாலதான் கர்த்தர் அவரை ராஜமேன்மையை கொடுத்தார். அது மட்டுமல்ல, அவருடைய ரகசியங்களை அவனுக்கு வெளிப்படுத்தினார். இது பேசுறதுடைய ரகசியங்க. இது சாதாரணமானது. இப்ப நம்ம பேசுறோம், கிறிஸ்து வார்த்தை நிருபங்கள் நமக்கு எழுதப்பட்டவன பேசுறோம். என் கர்த்தர், என் மேய்ப்பர், என் எஜமானன்னு பேசுறோம். அன்னைக்கு அப்படி சொல்ல முடியாது. மோசே அப்படி சத்தத்தை கேட்டு நடிக்கிறான் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த உரிமையை கொண்டாட முடியுமா? யார் கொண்டாட? நீங்க பார்க்கலாம். அதே பக்கத்துல 18வது அதிகாரத்துல 1-2 படிக்கலாம். எவ்வளவு உரிமையை தாவீது தேவனிடத்துல நெருக்கமா இருந்தார் பாருங்க. என்பவனாகிய கர்த்தாவே, பாருங்க என்ன சொல்றாரு? என்பவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து பாருங்க. கர்த்தர் என் கண்மலை, என் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர், என் துருகம், என் கேடகம், என் இரட்சணிய போக்கு, எனக்கு உயர்ந்த அடைக்கலம். இந்த உறவை பழைய ஏற்பாட்டுல ஒரு ஆள் கூட சொன்னது கிடையாது. பழைய ஏற்பாட்டுல இந்த உறவை யாருமே சொன்னது கிடையாது. ஹல்லேலூயா. இவ்வளவு ஒரு நெருக்கத்தை பாருங்க. இவ்வளவு, அதாவது அது ஒண்ணுதான் சொல்ல, என் ஜீவன். இன்னைக்கு நம்ம இதுல கூட ஒன்று போட்டிடலாம். என்னத்தை போடலாம்? என் ஜீவனாய் இயேசுவே சொல்லலாம். என் ஜீவனாய் இயேசுவே. ஏன்னா அவர் ஜீவனை நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய ஜீவனை நமக்கு தந்திருக்கிறார். என் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர் எல்லாம் சொல்லிட்டு நம்ம கூட ஒன்று சொல்லலாம். என் ஜீவனாகிய இயேசுவே. ஹல்லேலூயா. இவ்வளவு ஒரு உறவு. அன்னைக்கு அன்னைக்கு இயேசு கிறிஸ்து பரிசெலுத்தப்படல. ஆனால் பிதாவாகிய தேவன் எப்பொழுதும் தேவனையே நோக்கி பார்த்ததால் அந்த ரகசியத்தை தாவீதுக்கு கொடுத்திருக்கிறார்.
அல்லேலூயா. அந்த தாவீதின் கூடாரம் தான் யாரு? கிறிஸ்துவின் மறுபடி எழுப்பி கட்டுவேன்னு சொன்னார் பாருங்க. அது கிறிஸ்துவின் சபைதான் சொன்னார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எழுப்பி கட்டுவேன், மறுபடியும் நான் அதை சீர்படுத்துவேன், அதை ஸ்திரப்படுத்துவேன், அதை ஸ்திரப்படுத்துவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அது அப்போஸ்தலர் 15 அதிகாரத்துல அவர் பேசுவார். அப்போஸ்தலர்கள் பேசுவாங்க, தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கே மறுபடியும் விழுந்து போன கூடாரத்தை தாவீதின் கூடாரம் என்று அவங்க வம்சத்துல விழுந்து போச்சு. விழுந்து போனது அவரோட உடல. அந்த கூடாரத்தை மறுபடியும் கட்டினார். எப்ப கட்டினார்? அந்த வம்சத்துள்ள இயேசுவை கொண்டு வந்து இயேசுவின் மூலமாக கட்டி எழுப்பினார். அதுதான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் நான் கட்டுவேன். பாருங்க, இந்த விழுந்து போன தாவீதுடைய அந்த ஃபர்ஸ்ட் தாவீதுடைய கூடாரம் அவன் பேசுற உறவு பாருங்க. தேவனோடு நீங்க சங்கீதத்தெல்லாம் படிச்சீங்கன்னா தேவனோடு தாவீது எவ்வளவு ஒரு நெருக்கத்தை வச்சிருக்காங்க நீங்க சொல்ல முடியும். எவ்வளவு ஒரு நெருக்கம் அவங்களுக்கும் தேவனுக்கும் எவ்வளவு நெருக்கம் இருக்கிறது நீங்க கண்டுபிடிக்கலாம். ஆபிரகாம் கூட சொல்றாரு, நீர் அடிப்பீரோ, இன்னும் நான் ஒரு விஷயம் உங்களிடத்துல பேச எனக்கு தைரியம் உண்டாகட்டும். நீர் 50 நீதிமான்கள் அடிப்பீரோ? இல்ல, அடிக்க மாட்டேன். இன்னும் உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்க எனக்கு ஒரு தைரியத்தை தாரும். நீ 40 நீதிமான் அழிப்பீரோ? ஒவ்வொன்றுக்கும் பயந்து கேட்கிறான். மோசே சொல்ற இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு சத்தத்தை கேட்டு நடுங்கினாங்களாம். மோசேயே நடுங்கினான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா தாவீதை பாருங்க, நீரே என் தேவன், நீரே என் கேடல், நீரே என் கண்மலை, அவரால் நான் தீர்த்து கட்டுவேன் என்று கோலியத்தை பார்த்து சொல்றான். நீ நிந்தித்த தேவனாலே நான் நினைச்ச உன்னை தீர்த்து கட்டுவேன் என்றாங்க. என்ன தைரியம் பாருங்க. உண்மையிலே ஒரு ஆவி மனிதன் நாம் முழு நிச்சயமா சொல்ல முடியும். ஆவி மனிதன் முழு நிச்சயமா சொல்லலாம். அன்றைய காலத்துல தாவீதை சொல்லலாம். அல்லேலூயா. தாவீது ஒண்ணுதான் பார்ப்பார். என்னத்தை பார்ப்பார் தெரியுமா? அவன் விருத்த சேதனம் உள்ளவனா இல்லையா அதெல்லாம் பார்ப்பார். அவன் திறமசாலியா, அவன் பெரிய 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 அவன் பெரிய பலசாலியா அதெல்லாம் பார்க்க மாட்டார். விருத்த சேதனம் உள்ளவங்க மூச்சு கட்டம் இருந்துவார். ஏன்னா அது தேவனுடைய பிள்ளை. விருத்த சேதனம் இல்லாதவன் ஒருத்தன் எதுக்குறான்னு அவன் விடவே மாட்டார். கோலியாத்து பார்க்கல, அவ்வளவு பேர் அதெல்லாம் பார்க்கல. விருத்த சேதனம் இல்லாதவன் நமக்கு முன்னால ஏமாற்றம். அல்லேலூயா. நாம் தேவனை நிந்தித்தானே என்கிற ஒரு வைராக்கியம் தாவீது, அதுக்கு ஒரு ஆவியின் மனிதனுக்கு அதுதான் இருக்கணும். அல்லேலூயா. எனக்கு முன்பாக இந்த பிசாசு ஏமாற்றம், எனக்கு முன்பாக இந்த பிரச்சனை ஏமாற்றம், எனக்கு முன்பாக இந்த வியாதி ஏமாற்றம், எனக்கு முன்பாக இந்த கடன் ஏமாற்றம் என்பதை நீங்கள் பேச ஆரம்பிங்க. அல்லேலூயா. உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. இயேசு நாமத்தில் நான் சொல்றேன், உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. காரணம் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இருக்கிறபடினா நீங்கள் எந்த பிரச்சனை பார்த்து நீங்க அசைக்கப்பட மாட்டீங்க. இயேசு நாமத்தில் சொல்றேன். எத்தனை நம்புறீங்க? எத்தனை நம்புறீங்க? நான் கிறிஸ்து எனக்குள் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதை எத்தனை நம்புறீங்க? உங்க சூழ்நிலையை பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்து எனக்குள் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. உங்களை குறித்து டாக்டர் என்ன சொன்னாங்களோ அதை நினைச்சு சொல்லுங்க, கிறிஸ்து எனக்குள் இருக்கிறபடினால் நான் அதுல அசைக்கப்படுவதில்லை. அது என்ன மேற்கொள்ள முடியாது. இந்த உலகத்துல உள்ளவங்க என்னத்தை உங்களுக்கு சொல்லியிருந்தாலும், தீங்கான காரியங்கள் என்னத்தை சொல்லியிருந்தாலும் நீங்க ஒண்ணே சொல்லிருக்க, கிறிஸ்து எனக்குள் இருக்கிறபடினால் இந்த காரியத்துல நான் தோல்வி அடைவதில்லை, இதுல நான் கலக்கம் அடைவதில்லை, இதுல நான் அசைக்கப்படுவது இல்லை. அதனால் நான் என்ன சொல்றேன், என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கொடுத்தது, என் மாம்சம் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும். என்ன நம்பிக்கை? நான் அசைக்கப்பட மாட்டேன். வெள்ள போல சத்துரு வந்தாலும் அசைக்கப்பட மாட்டேன். கோலியாத்தே வந்தாலும் அசைக்கப்பட மாட்டேன். ராஜாவே எதிர்த்து வந்தாலும் நான் அசைக்கப்பட மாட்டேன். உம்மால நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன். என் தேவனால் நான் ஒரு மதுரை தாண்டுவேன். அல்லேலூயா. அதே விழுந்து போன கூடாரத்துல பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினா எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. அல்லேலூயா. அவர்கள் இந்த வார்த்தைகள் நீ பொருந்தும், இந்த வார்த்தையும் அதுக்கு பொருந்தும். அதான் பாப்பா விசுவாசிகளை பார்த்து இயேசு சொல்றார், உங்களால் கூடாதது ஒன்றுமே இராது, உங்களால் கூடாதது ஒன்றுமே இராது, எல்லாம் கூடும், உங்களால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. நீங்க விசுவாசிப்பீங்க, நான் விசுவாசிக்கிறவங்களுக்கு கூடாதது ஒன்றுமே இல்லை என்று வேதம் சொல்கிறது. விசுவாசிக்கிற உங்களுக்கு கூட உலகத்துல கூடாதது எதுவுமே இல்லையா. அல்லேலூயா. எதுவுமே உங்களை செய்ய முடியாதுன்னா வியாதி உங்களை மேற்கொண்டுருமா, பிரச்சனை உங்களை மேற்கொண்டுருமா, மனித
மனிதர்கள் எதிர்த்து வருவதை உங்களை மேற்கொள்ள முடியுமா? எதுவுமே முடியாது. அல்லேலூயா. இதை விசுவாசிக்காதவன் கிறிஸ்துவ விசுவாசிக்கல. அல்லேலூயா. விசுவாசியமே போராடுது. நான் நீங்கள் மறுபடியும் பிறக்கல. மாம்சத்துக்குரியவனாவே இருக்கிற, மாம்சத்துக்குரியவனோட என்னதான் இருக்கும்? பாவம் இருக்கும். பாவம் இருந்தா என்னது செயல்படும்? பாவத்தின் சம்பளங்கள் செயல்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நீங்க ஒரு வேலை செய்யறது வேலைக்கு செஞ்சுட்டு ஒரு ஓனர் பணத்தை என்ன ஆரம்பிச்சுவாரு, முடிஞ்சவங்க கொடுக்கணும் அப்படின்னு. அதுல நீங்க பாவத்துல இருக்கு நீங்க சிந்திச்சீங்கன்னா பிசாசு அவன் குறிப்போட மட்டும் இருப்பான். ரத்தத்தால குழப்பப்படுது, நீ ரத்தத்தால கழுவிட்டா இப்படி இதை செஞ்சையே எனக்கு உரிமை இருக்குது, நீ இப்ப பொறாமையா இருக்கிய எனக்கு உரிமை இருக்குது. அந்த எண்ணத்துக்குள்ள வருவான். மாம்ச சிந்தைக்கு நீங்கள் மறைத்திருக்கிறீர்கள், ஆவி சிந்தையில நீங்கள் பேசிருக்கிறீர்கள். உங்கள் சிந்தை ஆவிக்குரிய சிந்தையிலே இருக்கட்டும். எப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அந்த போதகத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, பாவத்தை குறித்தே பேசிருக்காங்க அந்த போதகர். பாவத்தை குறித்தே பேசுறவங்க மாம்சத்தின் ஊழியக்காரர்கள். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அது பாவத்தை விட்டு விலக மாட்டீங்க. பாவ எண்ணங்கள் அதிகமாக உங்களுக்கு செயல்பட்டு கொண்டே இருக்கும். காரணம் பிசாசு போட்டு பிசாசு நீ மறிக்கல, நீ மறிச்சாதான் ஆவியில பிழைக்க முடியும். அல்லேலூயா. நீங்க மாம்ச ஊழியக்காரரும் ஆவி ஊழியக்காரரும் வித்தியாசத்தை கண்டுபிடிச்சலாங்க. வசனத்தையே உங்க விசுவாசத்தையே பேசிட்டாங்க பாருங்க, கிறிஸ்துவினால் உண்டானதை பேசிட்டாங்க பாருங்க, அவங்க ஆவி ஊழியக்காரர்கள். அது உங்களை பிழைக்க வைத்துக் கொண்டே இருக்கும். பாவத்தை குறித்தே பேசிட்டாங்க மாம்சத்தின் ஊழியக்காரர்கள். அவர்கள் நீங்க பாவத்தை குறித்தே பேசப்படுது, நீங்க விசுவாசத்துல பூரண ஆகவே முடியாது. ஏன்னா பாவத்தை விட்டு வெளிவரதுக்கே நீங்க காலமுள்ள நீங்க ஜெபித்துட்டு கொண்டு இருந்தா தான் என்ன செய்ய முடியும்? பாவத்தை விட்டு நீங்கிறதுக்கே மனுஷனால முடியாது. மனுஷனால முடியாததுனால தேவன் செஞ்ச இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. அப்போ சொல்றாரு, இப்பொழுதும் அவரை எனக்குள் வைத்திருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. சொல்ல, கர்த்தர் எனக்குள் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. இதெல்லாம் கேட்டுட்டு மறுபடியும் வசனத்து மேல நம்பிக்கை எல்லாம் இருந்தா அட்லஸ்லேட்டி குச்சி என்று சொல்லிருங்க, வீட்டு பாடம் கொடுத்து விடலாம். டெய்லி இதை 10 திருப்பி எழுது, இதை 10 திருப்பி எழுதி கொண்டு வான்னு சொல்லலாம். தயவு செய்து நீங்க நல்லா இருக்கணும், நீங்க ஆளுக தன்மைக்குள்ள வரணும், நீங்க உயர் கர்த்தர் மகிமைக்காக கர்த்தர் உங்களை நாட்டில் நீதி பிரிச்சவளாய் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு. அவருடைய சித்தத்தை நீங்க செய்யணும். நீங்க மறுபடியும் பிறந்தவர்கள் நீங்க மேலானதை தான் தேடணும். இந்த பூமிக்குரியது உலகத்துக்குரியது குறித்து நீங்க போறதில்லை, நீங்க அதுக்கு அடிமையா இருக்க கூடாது. அது நீங்க ஆண்டு கொள்ளுகிறவங்களா இருக்கிறீங்க. அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் சந்ததியமா பூமியை சுதந்தரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நீங்க தான் சுதந்தரிப்பீர்கள் என்று வேதம் உங்களை பார்த்து சொல்லுது. நீங்க அதுக்கு அடிமையா இருக்கீங்கன்னு சொல்லல, இந்த விசுவாசிக்காக அடிமையா இருக்கிறான். அல்லேலூயா. அதனால நீங்க அடுத்த பாருங்க.